ஆப்கி அதாலத்தில் அருண் ஷௌரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரால் விமர்சனத்தை தாங்க முடியாது. ஷௌரி சார், ரீசெண்டா நாங்க பார்த்தோம், பார்லிமெண்ட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உங்களை பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொன்ன உடனே நீங்க கோபமாயிட்டீங்க. அவரு ஜஸ்ட் சொன்னாரு, நீங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆக்டிவா இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு. நீங்க அதுக்கு அவ்வளவு கோபமா ரியாக்ட் பண்ணீங்க. இல்ல, நான் ஒன்றும் அவ்வளவு கோவப்படல. ஆனா அவரு ரொம்ப கிளவரான வக்கீல். அவரு வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணாருன்னா, அதுல எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவர் அப்படிதான் சொல்ல ட்ரை பண்ணாரு. இன்னொரு பக்கம் அவரு அப்படி சொல்ல நினைச்சாலும் இல்லைனாலும் மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஏதோ என் மேல பெரிய குற்றச்சாட்டு சுமத்தின மாதிரி. சரி, அப்படி என் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க, அதுக்கான ஃபேக்ட்ஸை நான் சொல்றேன். அந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொல்றேன். அவரு என்ன சொன்னாருன்னா, சென்டோர் ஹோட்டல் இருக்கு ஜூஹு, மும்பைல. அது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடந்த டைம்ல அதுல நீங்க தேவைக்கு அதிகமான ஆர்வத்தை காட்டுனீங்க, ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க. அப்போ நான் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க கூடாதா? அதாவது ஒருத்தர் சரி, இப்போ நான் உங்களோட எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்கிட்ட சொல்றீங்க இந்த ஸ்டோரிய அந்த ஏரியாவில் போய் பண்ணுன்னு. இன்னைக்கு அது இந்தியா டிவில வரணும்னு சொல்றீங்க. அப்ப நான் அங்க போய் கொசு அடிக்க முடியுமா? நான் ஆக்டிவா அதுக்கான வேலையை தானே பார்ப்பேன். இன்னைக்கு சிதம்பரம் சார் அவரோட போர்ட்ஃபோலியோல அவரோட ஆர்வத்தை காட்டலையா? அதோட இந்த கேஸ்ல அவரு ரொம்ப ஆர்வத்தையும் காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு ஒரு ரிட்டையர்டு ஆபீசரை பர்சனலா செலக்ட் பண்ணி ஏதாவது கண்டுபிடிங்கன்னு அனுப்பியிருக்காரு. அப்போ இது என்ன இன்ஆக்டிவ் இன்ட்ரெஸ்டா? அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்கிற உதாரணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்லிமெண்ட்ல அவர் சொன்னாரு, இந்த ஹோட்டல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடந்த டைம்ல அதோட சேல் டிசைட் பண்ணும்போது அந்த டைம்ல அஜித் கேர்கர் ஏர் இந்தியா போர்டுல இருந்தாரு. அந்த டெசிஷன் எடுத்த கமிட்டிலையும் அவர் இருந்தாரு அந்த ஹோட்டலை டிஸ்இன்வெஸ்ட் பண்ற டைம்ல. அதாவது இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கீழே தான் இருந்தது. இவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிவெடுத்த அந்த நேரத்துல இந்த கேஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டது. அந்த நேரத்துல யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? தேவகவுடா சார் இருந்தாரு. அப்ப தனியா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரி இல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல யாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க? பி. சிதம்பரம் தான் இருந்தாரு. அப்ப அவருக்கு அந்த கேள்வி வரலையா, டைரக்டர் யாருன்னு? யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அந்த டைரக்டரை? இன் எனி கேஸ் நீங்க டிசிஷன் எடுத்த உடனே டைரக்டர் ஆக முடியாது. பிடர்ஸ பத்தி கிளியர் ரூல் இருக்கு, யார் குவாலிஃபை ஆகலாம் டிஸ்குவாலிஃபை ஆகலான்னு. ஆனா நீங்க அதை விட்டுட்டு ஒருத்தரை சும்மாவே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா அதை பார்த்துட்டு மக்கள் சொல்லுவாங்க, இவரு ஒரு பிட்டரை தள்ளிட்டு வேற ஒருத்தருக்கு ஃபேவர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால கேபினட்லயே சில ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அதாவது இந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்க தான் குவாலிஃபை ஆக முடியும் ஆக முடியாதுன்னு. ஆனா இந்த விஷயத்தை யாருமே கன்சிடர் பண்ணவே இல்லை. இன்னொரு ஸ்பெசிபிக் இதுல இன்னொரு உண்மையான விஷயத்தை நான் சொல்றேன். இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ ஹோட்டல்ஸ்ல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி பண்ண மாட்டேங்குது. இந்த முக்கியமான விஷயத்தையும் மறைச்சிட்டாங்க. இந்த ஹோட்டல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஏர் இந்தியாவோட சப்சிடரி தான். அதனால ஏர் இந்தியா தான் இதை ஹேண்டில் பண்ணுச்சு. எங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் தான் சொன்னாங்க செப்டம்பர் 2001ல. இது ஆரம்பிச்சது 96ல. செப்டம்பர் 2001ல நீங்க பிட்ஸை கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்றாங்க. இப்ப இப்படி பேசுறது, அதாவது சிபிஎம் எம்பிஸ் மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மிஸ்டர் சிதம்பரம் பதில் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, பிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி அஜித் கேர்கருடைய கம்பெனி பணம் கொடுக்க முடியலன்னு சொன்னாரு. அப்புறம் அருண் ஷௌரி தன்னோட மினிஸ்ட்ரியில பேங்கர்ஸ கூப்பிட்டு பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணாருன்னா, கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கி கவர்மெண்டோட ஹோட்டலையே வாங்குற மாதிரி பண்ணாரு. அதாவது பொய் சொல்றதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அது சரிதான், இவங்க போட்ட பிட் நாங்க சீக்கிரட்டா வச்சிருந்த ரிசர்வ் பிரைஸை விட 53% அதிகமா இருந்தது. அதாவது கவர்மெண்ட் கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல பிட். இப்போ இந்த நபர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ஒரு பெனால்டி இருந்தது, டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்ட்ரா 10 நாள் வேணும்னு கேட்டாரு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு. நாங்க சொன்னோம், சரி கொடுங்க, ஏன்னா 153 கோடியை நாங்க இழக்க விரும்பல, நீங்க கொடுங்க. ஆனா நாங்க போட்ட கண்டிஷன், நீங்க கொடுக்கலன்னா அந்த 5 கோடியை 15 கோடியாக்குவோம்னு சொன்னோம். அவரும் சரின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் 36 கோடி கேரண்டி தரேன். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது பேங்கோட கேரண்டி, பேங்க்ஸ் பணம் கொடுக்க போறதா சொன்னாரு.
அப்ப நான் நீங்க சொல்றத என்னால நம்ப முடியாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு பேங்கர்ஸ நேரடியா உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் பேங்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அப்பவும் நான் சொன்னேன் உங்க வார்த்தைகளை நான் நம்ப முடியாதுன்னு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நீங்க இப்படி ஒரு லோன் கொடுப்பீங்களா? உங்களோட அசஸ்மெண்ட்ல இது கமர்ஷியலி நல்ல டீலான்னு கேட்டேன். ஆனா அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா சொன்னாங்க ஆமான்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்ற வார்த்தையை என்னால நம்ப முடியாது, நீங்க ரைட்டிங்ல கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க ரைட்டிங்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, என்னால நீங்க எழுதி கொடுக்கற ரைட்டிங்க நம்ப முடியாது. அதாவது 4 நாட்கள்ல உங்களுடைய ஹெட் ஆபீஸ்ல இருந்து நீங்க எழுதி கொடுத்தத கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா காசும் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சது. அந்த நபர் அந்த டீல்ல இருந்து நழுவ நினைச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த டீல்ல இருந்து அவரு பீட் பண்ணிருக்காரு. அதாவது ரிசர்வ் பிரைஸை விட 53% போட்டிருக்காரு. அவரு மாட்டிக்கிட்டாரு. அந்த பணம் கொடுக்க வேண்டியதா போச்சு. கவர்மெண்ட்டுக்கு பணம் சேர்ந்துருச்சு. அவங்க சொல்ற மாதிரி வேல்யூஷன் 246 கோடி வச்சிருக்கலாம். ஆனா ரிசர்வ் பிரைஸ் 101 கோடி மட்டும் வச்சாங்க. இந்த 240 கோடி ஃபிகர் எங்கிருந்து வந்தது? நேத்து நான் பிரஸ் கிட்டையும் கேட்டேன். அப்படியே பேசும்போது வந்ததுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்றதுக்கு ஒரு பேசிஸ் வேணும்ல. அட்வைசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க ப்ராப்பரான வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. 6-8 மாசம் ப்ராசஸ் நடக்கும். சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இது கிராஸ் ஃபிகரா? அதுல இருக்கிற லயபிலிட்டிஸை கழிக்க வேண்டாமா? யாருக்கும் தெரியாது. இல்ல இந்த ஃபிகர் மிட் 90s வேல்யூவேஷனா? அப்ப இந்த ஹோட்டல் 27 கோடி ப்ராஃபிட் பண்ணுச்சு. அது எந்த அளவுக்கு விழுந்திருந்துச்சுன்னா அதோட ஆக்குபென்சி பாம்பே மாதிரியான இடங்கள்ல கூட 43% கூட இல்லாம போச்சு. அந்த நேரத்துல 1.5 கோடி லாஸ் வேற ஆரம்பிச்சுது. இது இப்ப இருக்கிற வேல்யூவேஷனா இல்ல பழைய வேல்யூவேஷனா? யாருக்கும் தெரியாது. 240 கோடின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் இந்த ரிப்போர்ட், அட்வைசரோட ரிப்போர்ட், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸோட கமிட்டி ரிப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் கமிட்டி அண்ட் செக்ரட்டரிஸ், கேபினெட் செக்ரட்டரி தலைமையில நடந்த கமிட்டி எடுத்த வேல்யூவேஷன் டெசிஷனும் அதோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் பப்ளிக்ல வெளியிட்டேன். அருண் சார், இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் முதல் தடவை சாட்டப்பட்டதில்ல. அதாவது 21 ஜூலை 2004ல இந்த சிபிஎம் எம்பிஸ் தான் பார்லிமெண்ட்ல இந்த விஷயத்தை எழுப்பினாங்க. பிப்ரவரியில மறுபடியும் இந்த விஷயம் வெளியே வந்தது. சிதம்பரம் சார் இத திரும்பவும் எழுப்பியிருக்காரு. ஏதோ சொல்லுவாங்களே, ஒருவேளை அது ஏதாவது புகஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா தீப்பொறி இருக்கும். இல்ல சார், பார்லிமெண்ட்ல 19 டிபேட் நடந்தது. டிஃபென்ஸ் மேல ஒரு தடவை கூட நடக்கல. அந்த 5-6 வருஷத்துல 19 டிபேட்ஸும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மேல தான் நடக்கும். பார்லிமெண்ட்ல 1000க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் கிடைக்கலன்னா அவங்க இத பிடிச்சுக்குவாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுவும் கிடைக்கலன்னா வேல்யூவேஷனை பிடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் யாராவது பதில் சொல்ல ஆரம்பிச்சா, இல்ல இது டீட்டெயிலா வேண்டாம், ஷார்ட்டா சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க. சோ என்ன கேட்டா இந்த விஷயத்துல ஓப்பனா டிபேட் நடக்கணும். அது 10 மணி நேரம் வேணாலும் நடக்கணும். உங்களோட பாயிண்ட் சரிதான். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து, நீங்க தான் பார்லிமெண்ட்டை பாய்காட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல அது வேற விஷயம். அது எதனாலன்னா நான் பார்த்திருக்கேன். போன வருஷம் உங்களுக்கு நான் பிராங்காவே சொல்றேன், பார்லிமெண்ட் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல. என்ன மாதிரி ஒருத்தர் பார்லிமெண்ட்டுக்கு போறதால எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஏன்னா யாரும் எதுவும் கேட்க ரெடியாவே இல்ல. முதல்ல இவங்க ஆப்போசிஷன்ல இருந்தப்போ மத்தவங்கள இன்டரப்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ட்ரெஷரி பெஞ்சில இருந்தும் ஒருத்தரை கூட ஆப்போசிஷன்ல பேசவே விடுறதில்ல. நான் ராஜ்யசபால நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஜஷ்வந்த் சாரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவரு ரொம்ப மைல்டா தான் பேசுவாரு. ஜஷ்வந்த் சார் பேசுனா அவரு எப்பவும் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் பேசுவாரு. நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா அவரை பேசவே விட மாட்டாங்க. நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பீங்க, டிவில இன்டர்வியூ கொடுப்பீங்க, பார்லிமெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல, நம்மள பேசவே விடாதப்போ நம்மள நம்பி ஓட் பண்ணவங்களுக்கு உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? நான் அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எல்லாரும் பார்லிமெண்ட் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது ஏன் நடக்கலன்னு எல்லா ஃபேக்ட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் வரதா இருந்தா வேற இடத்துல இருந்து ஒரு சிக்னல் வந்துரும், அந்த அக்ரிமெண்ட் வேண்டாம் அப்படின்னு. அதனால அம்பிகா சோனி, என் நண்பர் சஞ்சய் பாருஸும் சில ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தா அது அதோட போயிடும். ஆனா முதல் தடவை இப்படி நடக்குது. எதிர்க்கட்சி
குற்றம் சாட்டுறதுக்கு பதிலா இப்போ கவர்மெண்டே குற்றம் சாட்டுது. தினமும் உங்க சைடுல இருக்கிற ஏதோ ஒரு மினிஸ்டர் மேல குற்றம் சாட்டப்படுது. இதுதான் முதல் தடவை இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவுல, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே, ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேல ஒரு 420 கேஸ, இது பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் போட்டது கிடையாது. இது அவங்க கவர்மெண்ட்ல இருந்த குற்றச்சாட்டு. தேவேகவுடா கவர்மெண்ட்ல தான் இந்த ஸ்கேமே ஆரம்பிச்சது. அப்ப சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. கோர்ட் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் கேஸ் பிடிக்கப்படுது குஜராத்ல. என் காரை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு. ஜார்க்கண்ட் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்சர்வ் பண்றாங்கன்னு இத பண்ணிட்டு இருந்தவங்கள இப்ப சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க. இந்த பொறுப்புக்கு மீறின சொத்து கேஸ்களை எப்படி முடக்கி வச்சாங்கன்னு கேக்குறாங்க ஒரு மினிஸ்டருக்கு எதிரா. அதனால அதையெல்லாம் டைவர்ட் பண்றதுக்காக இவங்க யூஸ் பண்ற டெக்னிக், அதாவது தினமும் ஒருத்தர் மேல புதுசா குற்றம் சுமத்துறது. சிதம்பரம் சார் உங்க மேல குற்றம் சாட்டுறாரு. லாலு யாதவ் ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் மேல குற்றம் சாட்டுறாரு. அப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் நிதிஷ்குமார் லாலு மேல குற்றம் சுமத்துறாரு. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் குற்றம் சுமத்துறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. யாரு உண்மையை சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது மீடியா யாரு என்ன சொன்னாலும் அதை வெரிஃபை பண்ணாம பிராட்காஸ்ட் பண்ற வரைக்கும், எது சரி எது தவறுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும். அருண் சார், இந்த சண்டை ஆள்ற கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிற சண்டை. ஆனா நீங்க எல்லா பொறுப்பையும் மீடியா மேல போட்டுட்டீங்க. இல்ல சார், இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொல்றது சரிதான். இந்த பொறுப்பை உங்க மேல நான் போடல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு விஷயத்த பிரேக் பண்றதுக்கு. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்த சிபிஐ என்கொயரி வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீங்க என்கொயரி ஆரம்பிங்க, மக்களுக்கு என்ன உண்மைங்கிறத எடுத்து சொல்லுங்க. நான் சொல்றதையும் கேட்க வேண்டாம், சிதம்பரம் சொல்றதையும் கேட்க வேண்டாம். இது உங்க கடமை, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம எல்லாருடைய கடமை இந்த விஷயத்த நம்ம ஆராயணும். அப்பதான் இது முடிவுக்கு வரும். இல்லனா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கான விளைவு என்னன்னா, எந்த ஒரு ஹானஸ்ட் ஆபீசராலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. என்னால இந்தியா டிவில இருந்து உங்களுக்கு உறுதி கொடுக்க முடியும். நாங்க ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்குள்ளேயும் போய் நீங்க சொல்றதையும் நம்ப மாட்டோம், கவர்மெண்ட் சொல்றதையும் நம்ப மாட்டோம். நான் உங்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்ப கொடுப்பேன். அதாவது நீங்க எப்ப வேணும்னாலும், எந்த ஒரு ஃபேக்டா இருந்தாலும், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆராய்ச்சி பண்ற மாதிரி நீங்களும் இதுல சிறந்தவர். எந்த ஒரு ஃபேக்டா இருந்தாலும் அது ஆராயறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் நிச்சயமா உங்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்ப கொடுப்பேன்.